வணக்கம் வணக்கம் எனது அன்பு ஜோதிட பெருமக்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே, மாணவர்களே. நம்ம சட்பல கணக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நடத்தணும். வெளியே நம்ம நடத்துகிறோன்றதை காமிக்கிறதுக்கு போட்டோம். அதை உடனே ஒரு ஆள் ஸ்டூடெண்ட்டு அரைகுறையாக படிச்சுட்டு போனார், பிஏ அஸ்ட்ராலஜின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் வரல. நான் நடத்தினேன் எம்ஏ, எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டிக்கெல்லாம் அவராக காணா. எடுத்து விமர்சனம் பண்ணுறார். தனக்குத்தான் ஜோதிடம் தெரியும், யாருக்கிட்ட பேசுகிறோம், யார் சொல்கிறோம், நம்ம அசிங்கப்பட்டுருவோமே அப்படிங்கிற அந்த எண்ணங்களே கிடையாது. அவர் பாட்டுக்கு பேசுகிறார். போலீஸ் கேஸ் கொடுக்கலாம், ஏற்கனவே கேஸ் கொடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டேன் போகணும். யாரையோ திட்டி அவருடைய ஒரு சேனலு ஒரு 80,000 விவரம் தெரியாமல் ஒரு 80,000 90,000 பேர் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்காங்க. இவன் தான் ஜோதிடம் தெரிஞ்ச மாதிரியெல்லாம் பேசி ஏன்னா அதை அழிச்சு விட்டு போயிடுச்சு. காலம் எப்பயுமே உயிரோடு இருக்குமுங்க. தான் செய்கிறது தவறு என்று தெரிஞ்சால் காலம் நம்மளை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு தானே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இறைவன் மேல் எனக்கு எந்த கோபம் இல்லையே. நான் பெருமாள் பக்தனே, எனக்கு இறைவன் மேல் கோபம் இல்லை. பட் அங்கே போய் வேண்டுறதெல்லாம் கிடையாது. அங்கே போய் நன்றி சொல்கிறது தான் எங்கள் விளக்கம். அதோடு நாங்கள் வந்துடுவோமே தவிர இவங்கெல்லாம் ஏமாத்துகிற கூட்டங்கள். என் படிப்பு என்ன, நான் யார், நான் ரோட்டில் போகிறவேன், அதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு அளவா ஒரு மாணவனுக்கு ஒரு பேராசிரியர் மேல் என்ன பேச்சு? இந்த அசிங்கப்பட போகிறான். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவனுக்கு புக்கை மூலம் வாங்கியிருக்க மாட்டாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. வெளி உலகத்துக்கு காமிக்கிறது. மற்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். எனக்கு யார் யார் எப்படி 4,000-5,000 பேருக்கு டிகிரி கொடுத்தோம். மாபெரும் பல்கலைக்கழகங்களில் ஒர்க் பண்ணோம். பேராசிரியர், ப்ரொஃபஸர் அண்டு ஹெட்டு, டைரக்டரு, டீனு, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் சேர்மனு, பாசிங் போர்ட் சேர்மன் எல்லாம் நான் தானே. உண்மைன்னு சோதானே இருக்கட்டும். அவருக்கும் கொஞ்சம் புத்தி சொல்லுவோம். அவர் மாணவர் தானே, அரைகுறையாக படிச்சுட்டு போனார். அவர் என்ன கூடவேவா படித்தார்? ஒன்றும் தெரியாது பாவம். ரைட். அவர் என்ன சொல்கிறார்? சட்பலத்தில் திருக்கு பலம் ஒன்றுங்கிறார். அதை யார் மறுத்தா? ஆனால் மறுத்தவர் பெரிய ஆள். நான் அதைத்தான் பாடமாக்கினேன். ஏன் அவர் மறுத்திருக்கணும்? அதாவது ரொம்பவும் ஏன்சியன்ட்டு கொஞ்சம் முன்னாடி இருக்க நூல், எங்கள் கணிதத்தில் முன்னாடியாக நாங்கள் பேசிக்கிறதுல ஒரு நூல் என்னடனா ஸ்ரீபதி பத்ததி. ஸ்ரீபதி பத்ததிங்கிற ஒரு நூல். அந்த நூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்த உடனேயே முதல்லையே அது எங்களுடைய கணிதங்களுக்கு வரும். இந்த ஸ்ரீபதி பத்தடியில் தான் லக்ன ஸ்புடம் பாவம் மத்தியமம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள்லாம் லகரி குரூப்பில் எல்லாம் தொடக்கம்ட்டோம். லகரி, நியூ கோம்பு, அயனாம்சம், அவங்க பிளாசிடியன் சிஸ்டத்தில் எல்லாம் தொடக்கம்ட்டோம். இருக்கட்டும். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, 3வது அத்தியாயத்தில் இந்த கிரகங்களின் பலாத்தியத்தில் 1வது ஸ்தான பலம், 2வது திக்கு பலம், 3வது காலபலம், 4வது நைசர்கிய பலம், 5வது நிசர்கிய அல்லது நைசர்கிய பலம், 5வது சேஷ்டா பலம், 6வது திருக்கு பலம் என்று பெயர் பெறும் என்று சொல்லிட்டார். ஆனால் இவர் சொல்லியிருக்காரு. இதுபடி கணக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா, இவரே ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, 5வது சேஷ்டா பலம் பாருங்க, இதெல்லாம் போட்டோ எடுத்து போடுவேன். 5வது சேஷ்டா பலம், அந்த சேஷ்ட பலம் 2 விதமாக இருக்குது. ஒன்று அயலபலம், இன்னொன்று சேஷ்ட பலம் அப்படின்னு இந்த நூலோர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய அயன பலத்தை கொண்டாந்து சேஷ்டா பலத்தோடு இணைச்சி பேசுகிறார். நான் என்ன சொன்னேன்னா, ஸ்தான பலம், காலபலம், திக்கு பலம், அயன பலம், நைசர்கிய பலம் அண்ட் சேஷ்டா பலம், அவ்வளோதான் நான் சொன்னேன். இது இவர் என்ன பண்ணுறாரு, அந்த சேஷ்டா பலத்தில் அயன பலத்தை தனியாக விடாமல் உள்ளே சேர்த்துக்கிட்டு 6 பலம் கடைசியாக திருக்கு பலம் சொல்லிடுறாரு. ரைட்டு, ஓகே. இந்த புக்கெல்லாம் இவங்ககிட்ட இருக்கான்னு தெரியல, இருந்தால் பார்க்கணும். அவங்கெல்லாம் இதெல்லாம் பார்க்கணும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபோட்டோ எடுத்து போடுறேன். பாவம். இது முடிஞ்சிச்சுங்களா? இதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா, நம்ம பல தீபிகாவில் இந்த இருக்குது. பல தீபிகா நம்ம குமாரசுவாமி ஆச்சாரியார், பரங்கிப்பேட்டை குமாரசாமி ஆச்சாரியாரால் உங்களுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. அதில்
4வது அத்தியாயத்தில் சட்வீத பலம் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படியே பலதீவிகனுடைய அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். அதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எடுத்த உடனே வந்துடும். நீங்கள் படிச்சிங்கன்னா படித்து கூட பார்த்துக்கலாம், நிப்பாட்டி கூட நீங்கள் படிக்கலாம். அதுக்காக தான் இதை காமிக்கிறேன். இதில் என்ன எழுதியிருக்குன்னா, கிரகங்களுக்கு சட்வீத பலம், ஷட்பலம், சட்வீத பலம், காலபலம், சேஷ்டாபலம், உச்சபலம், திக்குபலம், அயனபலம் அண்டு ஸ்தானபலம், இந்த 6 தான் அவரும் சொல்கிறார். இவர் இங்கே திருக்கு பலத்தை சேர்க்கலை. யார்? பலதீவிகையை எழுதின மந்திரேச முனிவர் இயற்றிய, வடமொழியில் மந்திரேச முனிவர் இயற்றிய அப்படின்னு வரும். இவர் இயற்றியதில் இதை அவர் எழுதலை. திருக்கு பலத்தெல்லாம் இதில் சேர்க்கலாம், 6 பலம்ட்டார். ரொம்ப சந்தோஷம். ரைட். இவர் ஸ்ரீபதி பத்ததியில் இருக்க திருக்கு பலத்தை எடுத்துட்டு சேஷ்டா பலம், அயன பலத்தை சேர்த்து இவர் போட்டார் நூல். ரைட். இவர் 2. 3வது நம்மளுடைய பிருகத் ஜாதகத்தில் காலபலத்தில் 4 தான் சொல்லியிருப்பாங்க. இந்த சட்பலமே கிடையாது. ஸ்தான பலம், திக்கு பலம், சேஷ்டா பலம் அண்டு காலபலம், இதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த பலமே கிடையாது. இந்த அயன பலத்தையும் பேசலை, அப்புறம் அவங்க நைசர்கிய பலத்தையும் சேர்க்கலை. பட் சட்பலம் சொல்லலை, பலங்களை அறிவோம் சொல்லி இது சிஜிராஜனுடைய டிரான்ஸ்லேஷன். சி கோவிந்தராஜன் நிறைய புக்கு கிரீட் ரீடிங்கில் இருக்கும், எழுதியிருக்காரு. ரைட். இப்போ இவங்க இதில் 1 இல்லை 2 இல்லை. பிருகஜாயத்தில் ஸ்ரீபதி பத்ததியில் சேஷ்டாபலம் அயனாபலத்தை சேர்த்து சேஷ்டாபலம்னு சொல்லிட்டார். அங்கே அவர் திருக்கு பலத்தை 6வதாக சேர்க்கிறார். பலதீபிகையில் திருக்கு பலமே கிடையாது, பார்வை பலன்லாம் கிடையாது, வெறும் 6 ஷட்பலம். அது பலதீபிகை. இப்போ நம்ம இந்த ஜாதக கணிதத்தை அழகாக இந்த மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சிஜி ராஜன் என்ன பண்ணுறாருன்னா, கிரீட் ட்ரேடிங் மூலமாக புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கார். இப்போ என் கையில் இருக்கிற புக்கு 1981 எடிஷன் ஆனதுங்க. 1981 எடிஷன் ஆனது. என்ன ஜாதக கணிதம்னு சொல்லி கிரீட் ட்ரேடிங் புக்கில் இருக்கும். கிரக சட்பலமே போட்டு அவர் போட்டிருக்கார். ஜோதிட கிரக சட்பலம், ஆயுள் கணிதம்லாம் போட்டு தான் எழுதியிருப்பார். ரைட். பாருங்கள், தொடக்கத்தில் இவர் கிரகங்களின் சட்வர்க்க பலம்னு சொல்லிட்டு கிரகங்களின் திருக்கு பலம் அல்லது பார்வை பலன் தான் இவர் சொல்லுவார். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதை தான் சொல்கிறார். சொல்லிவிட்டு அதுக்கடுத்தாப்புல மற்ற இந்த திருக்கு பலம் முடித்த உடனேயே அதுக்கடுத்தாப்புல அதுக்கு நல்லா கணிதம் போட்டிருப்பார். அதுக்கடுத்தாப்புல இவர் உச்சபலம், அந்த ஸ்தான பலத்துக்கு வந்துடுறார். உச்சபலம், கேந்திராதி பலம், திரேக்கான பலம்னு அவர் அந்த காலபலத்துக்கு, இது ஸ்தான பலத்து யுக்மா பலம், சப்த வர்க்கஜ பலம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தான பலத்துக்குள்ளே வந்துடுறார். அதுக்கடுத்தாப்புல என்ன பண்ணுறாரு, ஐயா எல்லாத்தையும் இந்த ஸ்தான பலத்தை ஒன்றா கூட்டிடுறார். இந்த ஒன்றா கூட்டிட்டு எல்லாம் வரக்கூடிய ஸ்தான பலம் இதுதான் அப்படின்னு சொல்லி மொத்தமாக அவர் எல்லாத்தையும் கணிச்சிடுறார். உச்சபலம், கேந்திராதி பலம், திரேக்கான பலம், யுக்மா பலம், சப்த வர்க்கஜ பலம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கணிச்சு மொத்தமாக கூட்டிடுறார். கூட்டிட்டு இதுதான் டோட்டல் அப்படின்னு கூட்ட வருகின்ற ஸ்தான பலம் 227. திருக்கு பலத்தை இங்கே போடலை, அது தனியாக இருக்குது. இதை போட்டாருங்களா. இது மாதிரி இந்த ஸ்தான பலம், காலபலம், அயன பலம், திக்கு பலம், நைசர்கிய பலம் அண்டு சேஷ்டா பலம், இந்த 6ஐயும் போட்டுட்டு ஐயா ஒரு முடிவுக்கு வந்துடுறார். என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, இவர் கொடுக்கணும் இல்லையா, மொத்தமாக என்ன கணிச்சோம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி இவர் நமக்கு கொடுத்துட்டு போகணும் இல்லையா. சட்பலம்னா என்ன கணிச்சு முடிச்சாருன்னு நமக்கு தெரியணும் இல்லையா.
இந்த சட்பலத்தை மொத்தமாக கூட்டியிருக்காரு. அங்கே ஸ்தான பலத்தில் என்ன பாயிண்ட் இருக்கோ அதுதான் 227 சூரியனுக்குன்னா எல்லாம் கொடுத்துட்டார். சட்பலம் என்ன சொல்ல வர? ஸ்தான பலம், காலபலம், அயனபலம், நைசர்கிய பலம், திக்கு பலம், சேஷ்டா பலம். இந்த 6 தான் மொத்தமாக கூட்டி சட்பலம்னு சொல்லி முடிக்கிறார். கூட்ட இங்கே வந்துடுது. கூட்ட இவர் மொத்தமாக சட்பலம்னு இதை கொடுத்துறாரு. இதுதான் 6 பலம். இதுக்கு அடுத்தாப்பில் தான் இவர் போகிறார். இந்த சுப அசுப பலத்தில் 4ல் 1 பங்குன்னு சொல்லி பார்வை பலனை இங்கே சேர்க்கிறார். இங்கே சேர்த்து இவர் மொத்தமாக சுபபங்கத்தை கிரக யுத்பலம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கீழே திரும்பவும் சட்பலம் பார். எத்தனை பங்கு? கிட்டத்தட்ட 6, இது ஒன்று 7, இது ஒன்று 8 கூட்டிடுறார். கிரக யுத்த பலத்தையும் கூட்டுறாரு, திருக்கு பலத்தையும் கூட்டு ஷட்டு என்ன ஆகுதுன்னா அஷ்டமாகுது. அஷ்டபலமாக சேர்த்து மொத்தமாக கூட்டி கொடுத்துருக்காரு. நல்லா நீங்கள் கவனிக்கணும். நான் சொன்னது இது கிளாஸில் ஷட்பலம் தான் போட்டேன். அதில் என் கணக்கில் திருக்கு பலம் இல்லை. அதை விட பெரிய விஷயம் எங்களுடைய பல தீபிகையில் அது சொல்லவே இல்லை. சட்பலத்தில் அவர் கிடையவே கிடையாது. யார்? திருக்கு பலம் கிடையாது. இதை எழுதப்பட்டிருக்கும். எல்லாம் போட்டு கொடுக்குறேன். இவரும் அதை தான் சொல்லியிருக்கார். திருக்கு பலத்தை இவர் எழுதாமல் இல்லை, எழுதியிருக்கார். ஆனால் அது சட்பலத்தில் இல்லை அப்படின்னு காமிச்சிருக்கார். ஒருவேளை இவர் பல தீபிகை ஸ்ரீபதி பத்ததியை தெரிஞ்சிருக்கும். திருக்கு பலத்தில் தெரிஞ்சு அதையும் சேர்த்துட்டு, பட் சட்பலத்தில் 6 விதமான பலத்தில் அதை சேர்க்கலை. சேர்க்காம என்ன பண்ணிடுறாரு? இந்த அயன பலத்தை தனியாக எடுத்து பிரிச்சிடுறார். பிரித்து அழகாக போட்டு கையில் கொடுத்துறாரு. ஐயா கையில் கொடுத்துட்டு, இந்தாங்க இது சட்பலம், இதுக்கு அடுத்தாப்பில் திருக்கு பலம் இருக்குது, இதுக்கு அடுத்தாப்பில் யுத்த பலமும் இருக்குதுன்னு சொல்லி அது அப்படியே போகும். அது சுபபங்கத்திக்கெல்லாம் போகும். இஷ்டபலம் கஷ்டபலம்லாம் போகும். எல்லாம் கடிச்சு முடித்த பின்னாடி கடைசியாக ஒரு வார்த்தையில் சொல்லியிருப்பாங்கங்க. அந்த இஷ்ட கஷ்ட பலத்தில் கணிக்கும் போது ஒரு கோல் உச்சத்தை நோக்கி போய்க்கு கொண்டு இருக்கக்கூடிய கோளுக்கு இஷ்டபலம் கூடுதல், நீச்சத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய கோளுக்கு கஷ்டபலம் கூடுதல். எனவே இஷ்டபலத்தில் இருக்க கோள் தன்னுடைய திசாபுத்தியின் நட்பலன்களையும், கஷ்டபலத்தில் வருகின்ற கோள் தன்னுடைய திசாபுத்தியில் தீய பலனையும் தரும் எப்படின்னு அது ஒரு விகிதாச்சாரம் போட்டுருவாங்க. அதனால தான் இந்த சட்பலமெல்லாம் கணிக்கிறத விட்டுவிட்டு எல்லாரும் ராசி நவாம்சத்துக்குள்ளே 2 கட்டத்தை போட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கணிக்க முடியாது, இதெல்லாம் வெட்டி வேலை. அதான் இதை கணிங்க அப்படின்னு சொல்லி எளிமையாக தமிழில் கொடுத்தவர் ஸ்ரீ கோவிந்தராஜன், சிஜி ராஜன்னு சொல்லுவோம். அவரே இந்த சட்பலத்தில் 6 பலத்தில் இதை தான் கொண்டு வர்றார். அதை முதல்ல கூட்டிடுறாரு. அங்கே கவனிக்கணும். இந்த 6 பலத்தையும் போட்டுட்டு அதை முதல்ல கூட்டிக்கிறார். அதுக்கப்புறமேல் தான் இந்த பார்வை பலனு, அதுக்கப்புறம் அதையும் கூட்டுறாரு. அதுக்கப்புறம் யுத்த பலம், அப்புறம் மொத்தமாக சட்பலம்ங்கிறார். அங்கே எப்படி சட்பலம் வரும்? 2 எக்ஸ்ட்ரா கூட்டுனா என்ன வரும்? அஷ்டபலம் வரும். அல்லது அதையும் அதுக்குள்ளே சேர்த்தேன்னு சொல்லணும். சொல்லலை சரி இவர். ஆனால் இங்கே இவருக்கு விட்னஸுக்கு யார் வர்றாருன்னா பலதீபிகை வர்றார். யார்? நம்ம மந்திரேச முனி. அவர் என்ன எழுதி வச்சுருக்காரு? 6 பலம் தான் அப்படின்ட்டு அந்த திருக்கு பலத்தெல்லாம் அவர் திருக்கு பலத்தை சொல்லாமல் போயிட்டார். பின்னாடி சேர்த்துக்கலாம் எத்தனை வேணாலும். சட்பலம்னா 6. அந்த 6 தான் நான் இந்த பசங்கள்லாம் பிஏ படிக்கும்போது அந்த 6 பலத்தை தான் நான் எழுதியிருப்பேன். என்ன பலம்? அவங்க புக்கு, இது பாட புத்தகம், அவங்களுக்கு கொடுத்த பாட புத்தகம். அதில் இந்த சட்பலத்தில் ஸ்தான பலம், அதுக்கடுத்தாப்பில் காலபலம், அதுக்கடுத்தாப்பில் அயன பலம், அதுக்கடுத்தாப்பில் உங்களுக்கு அயன பலம் முடிஞ்சால் நைசர்கிய பலம், திக்கு பலம்லாம் சொல்லிவிட்டு சேஷ்டா பலம்னு சொல்லிவிட்டு தனியாக திருக்கு பலத்தை பற்றி விளக்கம் கொடுத்துருப்பேன். திருக்கு பலத்தை பற்றி விளக்கம் கொடுத்துருப்பேன். ராசிகளை பார்ப்பது அதுக்கெல்லாம் விளக்கம் இருக்குது. அது இன்னும் நான் பாடம் எடுக்கலை. ஆனால் அரைகுறையாக படிச்சுட்டு என்னமோ பராசரரில் சொன்னாருன்னு சொல்கிறார். பராசர ஓராள் இருக்கட்டும், அதுவும் உங்களுக்கு தந்துடுறேன். இது பிருகத் பராசர ஓரா சாஸ்திரால 264 ரஞ்சன் பப்ளிகேஷன்ஸுடைய பப்ளிகேஷன் ஒர்க். ஏன்னா இது சாகரும் பண்ணியிருக்காங்க ரஞ்சன் பப்ளிகேஷன்ஸ். இதில் 6 பலம் சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். ஸ்தான பலம், திக்கு பலம், காலபலம், சேஷ்டா பலம், நைசர்கிய பலம் அண்டு திருக்கு பலமும் இதில் சேர்த்துடுறாங்க. சேர்த்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, காலபலத்தில்
டெம்பரல் ஸ்ட்ரென்த்து, தற்கால பலம்னு தற்கால பலம் அப்போ இருந்த பலத்தை சொல்லிட்டு இன்க்ளூசிவ் ஆஃப் அயன பலா என்ன போட்டிருக்காரு, தனியாக மற்ற எதுக்குமே போடலை. இந்த ஒன்றுக்கு கால பலத்துக்குள்ளே நான் அயன பலத்தை சேர்த்துட்டேங்கிறார். அயன பலத்தை தனியாக காமிச்சிருக்கிறது பலஜீவிகையும் சிஜிராஜனும். அவங்க இதுக்குள்ளே போகலை. ஆனால் இந்த பிருகஜாயத்தில் அயன பலத்தை கால பலத்தில் சேர்த்துருக்கார். இதே அயன பலத்தை ஸ்ரீபதி பத்ததி என்ன பண்ணியிருக்காரு, சேஷ்டா பலத்துக்குள்ளே நான் சேர்த்துருக்கேன், அதை 2 டிவிஷனாக பிரிச்சிருக்கேங்கிறார். இந்த மாதிரி தான் பிரிவுகள் இருக்குது. அங்கே ஸ்ரீபதி பத்ததியில் அயன பலத்தை சேஷ்டாவோடு சேர்த்து திருக்கு பலத்தையும் சேர்க்கிறார். இவர் பராசரர் முனி, இந்த புக்கில் இருக்க புக்கு பராசரர்லாம் ஒருத்தர் எழுதலைங்க. அதெல்லாம் இவ்வளவெல்லாம் இதெல்லாம் அற்புதமான ஒரு ஜோதிடருடைய கொடை. ரொம்ப அற்புதமான கணிதங்கள், நல்ல விஷயங்கள், சான்ஸ்கிரிட் ஒர்க்கு, அதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. வடமொழியில் எல்லோரும் எதுக்கலாம், நாங்கள் முழுக்க வடமொழியில் தான் வாழ்கிறோம், அது வேறு. இந்த ஸ்ட்ரென்த்தை இவர் காலபலத்துக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி போகிறார். இன்க்ளூசிவ் ஆஃப் அயனபலான்னு பிருகத் பராசரா புராசாஸ்திரா அந்த ரஞ்சன் பப்ளிகேஷன்ஸ் அதில் போட்டிருக்குங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இங்கே அந்த அயனபலத்தை சேர்த்துருக்காங்க, ஒரு காலபலம்ங்கிற ஒரு டிவிஷனுக்குள்ளே சேர்த்துட்டாங்க. அங்கே ஸ்ரீபதியில் அயன பலத்தை இதில் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. ஸ்ரீபதி எதில் சேர்த்துருக்காரு, சேஷ்டா பலத்தில் சேர்த்துட்டார். பல தீபிகை மந்திரேச முனிய திருக்கு பலத்தையே பேசலை, இந்த 6ஐயும் தனித்தனியாக பேசிட்டார். ஸ்தான பலம், காலபலம், திக்கு பலம், அயன பலம், நைசர்கிய பலம் அண்டு சேஷ்டா பலம்னு 6ஐயும் தனித்தனியாக பேசிட்டார். அப்போ சிஜிராஜன் என்ன பண்ணுறாரு, திருக்கு பலத்தை முதல்ல எழுதிட்டு அந்த கணிதத்தை முடிச்சுட்டு இந்த 6 வித பலம்னு சொல்லி ஸ்தான பலம், காலபலம், அயன பலம், நைசர்கிய பலம், திக்கு பலம் அண்டு சேஷ்டா பலம்ன்றதை எழுதி கூட்டி அதுக்கப்புறமேல் இந்த பார்வை பலனை போட்டு கூட்டி அதுக்கப்புறமேல யுத்த பலனை பற்றி கூட்டுறார். இதுதான் மொத்தமாக சட்பலமாக வச்சுக்கோங்க. பட் சட்டுன்னா 6 தானே, அந்த சொன்ன 6 பலதீபிகளை சொன்ன 6 அதை அவர் அப்படியே எழுதிட்டார். எல்லாத்தையும் கூட்டுறாங்க, கூட்டலை. இது கடைசியாக இஷ்டபலம் கஷ்டபலம்ன்றதுக்கு தான் போகும். அதில் ஒரே வார்த்தையிலே முடிச்சிட்டான். உச்சத்தை நோக்கி போகின்ற கோளுக்கு இஷ்டபலம் கூடுதல், நீச்சத்தை நோக்கி வருகின்ற கோளுக்கு கஷ்டபலம் கூடுதல்ன்ற பின்னாடி அங்கே என்னத்தை பேச சட்டாண்டா அப்படின்னு முடிச்சுட்டு ஜோதிட உலகம் போயிடுச்சு. நான் இந்த பார்வை புலன், இவங்க பார்வை புலனில் நல்ல ஒரு தீயோன்னு பார்த்ததுன்ற அடிப்படையில் தான் இவங்க பார்வை புலன் பிரிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இவங்க படுத்துகிற பாடு இருக்கு, பார்த்துட்டா நல்லா இருக்கும், பார்த்துட்டா கெட்டு போயிடும் சொல்லி பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல ஜோதிடம் சொல்லி. அதுக்காகத்தான் நான் ஒரு 5 லட்ச ரூபா நான் பரிசு தாரேன். எனக்கு அந்த பார்வை பலனை மாத்திரம் சொல்லி பலன்களை சொல்லி விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு ஒருத்தரும் வரல. நான் இன்னமும் கூப்பிட்றேன், என்னைய பார்வை பலனை சொன்னதை என்னை முட்டாள்னு ஒருத்தர் சொன்னதுக்குத்தான் அவருக்கு 25 வீடியோ போட்டேன். உன்னுடைய மெத்தடே தப்பு, 2023 நீ சொல்கிறதே தப்புப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு வீடியோ போட்டேன். இவர் அரைகுறையாக படிச்சுட்டு போய் ஒரு பேராசிரியருங்கிறாரு, அவருடைய அதை செஞ்சார் இதை செஞ்சார் அதை பண்ண, நான் எதை பண்ணால் உனக்கு என்ன, எனக்கு பாடம் எடுக்க தெரியும். என்னிட்ட படிக்கிறவங்க அவங்க அரிச்சுவடியாக படித்து 1.5 வருஷம் படிச்சுட்டு இப்போ அவங்களுக்கு சட்பலத்தை விளக்கணும். அது இன்றைக்கெல்லாம் கம்ப்யூட்டரில் எல்லாம் வந்துருச்சுங்க, நீங்களே அதில் டோட்டல் கணிதம் பார்த்து ஸ்ட்ரென்த்தை எடுத்துக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேங்கிறதுக்காக நான் பாடம் எடுத்தால் அதை போர்டில் எடுக்கணும், எப்படி எடுக்கணும். ஒன்றே மாதிரி ஒரு குறை அறிவு உள்ளவங்களுக்கு அப்படி எடுக்கலாம். நிறைய அறிவு உள்ளவன் அவன் ஏற்கனவே அவன் நிறைய விவரம் தெரிஞ்சான், புரிஞ்சுக்கக்கூடியவன், அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பாடம் எடுப்போம். உங்களுக்கு வகுப்பில் உங்களுக்கு போர்டில் நின்று எழுதி போட்டு எடுத்திருப்பேன். இன்றைக்கெல்லாம் இவங்கெல்லாம் படிக்கிறவங்களாம் ரொம்ப பெரிய என்னுடைய மொத்த அனுபவத்தையும் வாங்கி படிக்கிறவங்க. இவ்வளவு நூல் காமிச்சிட்டேன். இதில் நீ அந்த ஸ்ரீபதி பத்ததியை பாரு, பலதீபிகையை பாருங்கள், சிஜிராஜன் புக்கெல்லாம் பாருங்கள். ஏன்னா நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு என்ன புரியும். நீங்கள்லாம் அவர் பெரியவர் இவர் பெரியவர்னு சொல்லி இந்த உலகத்தை ஏமாற்றிட்டு போக வந்த ஆளுகளில் நீங்களும் ஒரு ஆள் தான். நாங்கள் உழைக்கிற ஆளுங்க, எங்கள் பேருக்கு பின்னாடி ஜாதியெல்லாம் போட மாட்டோங்க. பேருக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி கொடுத்த பட்டம், காமராஜ் யூனிவர்சிட்டி எனக்கு கொடுத்த பட்டம். அதை கேள்வி கேட்குறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. கேள்வி கேட்டால் ஜெயிலுக்கு தான் போகணும், ஏன்னா அவன் கொடுத்துருக்கான், அவன் வேல்யூ உள்ளது.
அவன் கொடுத்த பட்டத்தை அவன் தான் திருப்பி வாங்க முடியுமே தவிர நம்ம அதெல்லாம் கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. அது ஓத்தி எடுக்கும்போது எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியும். இருந்தாலும் ரொம்ப பேசி போய்கிட்டே இருக்குங்க. அதெல்லாம் வேணாம் தம்பி, வேறு ஆளுகளை போய் பாருங்கள். ஒன்றும் நேராக வாங்க. இந்த இவ்வளவு நூல்களையும் காமிக்கிறேன், இதை எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து போட்டுடுறேன். எனக்கு தெரியும் எந்த பாடத்தை யாருக்கு சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு அறிவு என்ன, எதை சொல்லி கொடுக்கணும். ஏன்னா 40 ஆண்டுகளாக ஜோதிடம் பார்த்துக்கிட்டே நாங்கள் பேராசிரியரானோம். திரும்பி பேராசிரியரை வேணான்ட்டு ஜோதிடம் பார்த்துக்கிட்டு முக்கியமான ஆள்களுக்கு பாடம் எடுத்து அழகாக தெளிவாக அவங்கள ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜராக மாற்றுறோம். பாவம் உங்களுக்கெல்லாம் விவரம் தெரியல. ஒரு சேனலை முடக்கிற அளவுக்கு தான் உங்கள் அறிவு. நான் பேசக்கூடாதுன்னு இருந்தேன், பேசிட்டு நான் தகராறுக்கு வரல. பட் நீங்கள் தான் தேவையில்லாமல் என்னை இழுத்து போட்டுட்டு பார்க்குறீங்க. நிறைய வேலை இருக்குங்க தம்பி. இதை யாருமே விரும்பலை. என்னை பேசுகிறதெல்லாம் விரும்பலை. தான் இவ்வளவு தூரம் உங்களை அடித்து துவைச்சாச்சு. என்னென்ன புக்கெல்லாம் பேசுவேன். நீ பாவம் பராசர ஓரான். நாங்கள் பார்க்காத புக்குகளா, இல்லை எங்களுக்கு தெரியாத விவரங்களா, இல்லை எங்களுக்கு புரியாத விஷயங்களா? இல்லாட்டி அந்த சீட்டில் என்னை உட்கார விட்டுருக்குமா யூனிவர்சிட்டி ஒரு ஹெச்ஓடியா? இத்தனை புக்கு இத்தனை விவரம் சொல்லியாச்சு. பொறுமையாக போங்க தம்பி. நான் விட்டுட்டேன். இன்னொரு தடவை நீங்கள் பேசுனீங்கன்னா எல்லாத்தையுமே நான் அப்படியே எடுத்து கொண்டு போய் எங்கே கொடுக்கணுமோ கொடுத்து எல்லா நடவடிக்கையும் எடுப்பேன் தம்பி. கேட்டீங்க, சொல்லியாச்சு. நாங்கள்லாம் முட்டாள் கிடையாது. பாவம் நீங்கள் ஏன் அந்த இடத்துக்கெல்லாம் போகிறீங்க? படிங்க, நிறையா படிங்க. நிறைய விஷயங்களை படித்து முடிச்சுட்டு ப்ரொஃபஸரோட வந்து சரியாக பேசுவோன்னு பாருங்கள். போட்டு ஓம் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நன்றிங்க.